Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 78268 78268. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। वेदंगळदानी வாழ்க்கையின் சாரம் மெய்ஞானம் தானே உலகினை ஆளும் மனிதனின் தேடல் பல இங்கே மறைந்திருக்கும் பொருள் எங்கே பழமைகள் தானே புதுமையின் நாடி சொல்லவே तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। சராசரமசைகிற ரகசியம் ஐந்து பூதங்களின் ஆட்சியே அறிவியல் என்பதும் அதிசயம் என்பதும் நான்கு வேதங்களின் சேர்க்கையே கடலின் மூலம் ஒற்றை துளியே உடலின் மூலம் ஒற்றை துளியே வாழ்க்கை பந்து சுழலும் முறையே வேதம் சொன்ன வழியே வழியே இந்த உண்மை தேடி தேடி கண்டு சொன்ன இவனே யோகி மனிதன் கூட இறைவன் தானோ இவனை பாரு புரியும் தானே இரண்டாம் சாணக்கியன் இவனோ। सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। நிமிஷமா ஒரு வாரம் ஓடி எடுத்து பாரு தர்மாபாலும் இருந்தாலும் நான் எடுத்து வருத்தப்படாதீங்க மன்னி. எப்படி செய்மாச்சு வருத்தப்படாம இருக்க முடியும்? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது சொல்லுங்க. எல்லாத்தையும் சகிச்சுட்டு போக வேண்டியதுதான். ராஜா,
மன்னே, அண்ணாக்கு முன்னாடி கண்ணை கசிக்கண்டு இருக்காதீங்க. அதுக்கும் ஏதாவது சொல்ல போகிறார். மன்னே, கண்ணை தொடச்சிக்குங்க. ஏதுருங்க. என்னண்ணா கூப்பிட்டேலா? என்ன பின்கட்டில் உட்காந்து கண்ணை கசிக்கின்னு இருந்தாளா? நான் கால் பிடிச்சி விடுறேன். நான் அம்பியை பார்த்தாலே பரிதாபமாக இருக்கு. 10 வயசுக்குள்ள என்ன கொடுமை அது. விதி இப்படி விளையாட வேண்டாம். இதுக்கே இவ்வளவு வேதனைப்படுறேளே, இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே என்ன நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சா மயக்கமே போட்டு விழுந்துருவேன். இதை விட இன்னும் என்னென்ன கொடுமை நடத்த முடியும்? டே, நீங்கள் 2 பேரும் உள்ளே போய் பாடத்தை கவனிங்க, போங்க. பாவம் தர்மம்பா, குழந்தை இல்லைன்னு ஏங்கின்னு இருந்தா. நமக்கு தான் 3 ஆயிடுத்தேன்னு ஒன்றை தூக்கி கொடுத்தோம். பிறந்த அண்ணிலேருந்து அவனை வளர்த்தா. 7 வயசுல ஆசைய பூனலையும் போட்டா. ஆனா அடுத்த வருஷமே அந்த குழந்தை அவளுக்கு நெருப்பள்ளி போடுற மாதிரி ஆயிடுத்தேன்னா. என்ன தாய் உளம் தவிக்கிறதா? இந்த பாரு, 8 வருஷத்துக்கு முன்னாடியே அவனை நம்ம தாரவாத்து கொடுத்துட்டோம். இனிமே அவன் மேல நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. பெத்தவா யாருன்னு அவனுக்கும் தெரியக்கூடாது. சந்தான ராமனோட தான் அவன் வாழ்ந்தாகணும். ஆனால் இன்னும் 1 வருஷத்தில் அப்படி என்னென்ன நடக்க போகிறது? என்ன நடக்க போறதுன்னு சொன்னா உங்களால தாங்கிக்க முடியாதுடா. பரவாயில்லண்ணா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அந்த தியாகராஜன் மறுபடியும் தீச்சட்டியை தூக்க போறான். ராமச்சந்திரா, என்னன்னா சொல்றேன்? நான் சொல்லல, அவன் ஜாதகம் சொல்றது. ஜோதிஷ சாஸ்திரமா அதைத்தான் சொல்றது. இல்ல, நீங்க பொய் சொல்றேன். அந்த குடும்பத்தை உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக வாய்க்கு வந்தபடி பேசுறேன். ராஜா, என்ன வார்த்தை பேசுற நீ? என் பொண்டாட்டி ஆனதுனால பொழைச்சு போயிட்டேன். வேற யாராவது இருந்திருந்தா இத்தனை நேரம் சுட்டு பொசுக்கி இருப்பேன். இந்த வேத சிரோன்மணி, ஜோதிஷ திலகம், சோழலிங்கபுரம் விஸ்வநாத தீட்சிதர் நாக்கிலிருந்து வர வார்த்தையெல்லாம் சத்திய வாக்குத்தான். நான் கரைச்சு குடிச்சிருக்கிற வேத சாஸ்திரங்கள் மேல ஆணையா சொல்றேன். இன்னும் 1 வருஷத்துக்குள்ள அந்த தியாகராஜன் மறுபடியும் தீச்சட்டியை தூக்கியே தீரணும். அவன் இங்க இருந்திருந்தான்னா இத்தனை நேரம் உனக்கு 10 நடந்திருக்கும். டி அதுக்காக இன்னொரு உயிரை பலி வாங்கிட்டேளே. அதான் ஊர் உலகத்துக்கு தெரியாம ரொம்ப சாமர்த்தியமா அந்த குழந்தைய தூக்கி சந்தான்ராமன்ட்டு கொடுத்தாளா? நான் ஆண்டவங்கிட்ட மனசார வேண்டிக்க போறேன். அந்த குழந்தைக்கு இனிமே எந்த சங்கடமும் வரக்கூடாது. உங்க வாக்கு பலிக்க கூடாது. அந்த மும்மூர்த்திகளே வந்தாலும் நடக்க போறதை தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா இப்படி ஒரு விதியை விதிச்சிருக்கிறதே அவாதான். பயங்கரி சர்வ பாபஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करी सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोस्तुते. सिद्धिबुद्धिप्रदे देवी भुक्तिमुक्तिप्रदायिनी मंत्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोस्तुते. आद्यन्तरहिते देवी आद्यशक्तिमहेश्वरी योगज्ञे योगसम्भूते महालक्ष्मी नमोस्तुते. स्थूल सूक्ष्म महारौद्रे महाशक्ति महोदरे महापापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते. पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशि जगन्माता महालक्ष्मी नमोस्तुते. श्वेतांबरधरे देवी नाना अलंकारभूषिते जगस्थिते जगन्माता महालक्ष्मी नमोस्तुते. என்ன ராஜகம்பீரமா உட்கார்ந்துருக்கேன். பனியனும் துண்டுமா. டெப்டி ஜெனரல் மேனேஜர் டிஜிஎம் ரயில்வேஸ் இப்படித்தான் இருக்கணும். ஜெகஸ்திதே ஜெகன்மாதா. டிஜிஎம்னா ஆத்திலியமா கோட் சூட்டோட இருக்கணும்.
இந்த சூட்டில் பேப்பரை கசிக்கிட்ட அதுலேயும் நான் ரிட்டையர்ட் டிஜிஎம். நீங்க பதவியில இருந்த போதே ரிட்டையர்ட் மாதிரி தானே இருந்தேன். பாதி பொழுதும் ஆபீஸ்க்கு போகாம மகாலட்சுமி அஷ்டக ஸ்தோத்திரம் யஹ பட்டேத் பக்திமான் நரஹ சர்வசித்திம் அவாப்னோதி ராஜ்யம் பிராப்னோதி. சட்டையை மாட்டிக்கோங்களேன், கொஞ்ச நேரத்துல அவள்லாம் வந்துருவா. பாரு, சும்மா என்ன விறக்காத. உன்ன மாதிரி மணிக்கு ஒரு தடவை என்னால் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. என்ன சம்பந்தியா வரப்போறா? ஆமா, சம்பந்தியை தவிர வேற யார் வந்தாலும் இப்படித்தான் காரையை பூரே கெக்க பிக்கேன்னு இருக்கணும். சொன்னா கேட்குறேளா? தயவு செஞ்சு. ருக்மணி, தயவு செஞ்சுன்னு நீ சொன்ன பாரு, அந்த வார்த்தை உன் வாயிலேருந்து வரும்போது எவ்வளவு அதிகாரமாக துணிக்கிறது பார்த்தியா? புகழ்ந்தது போறோம். எழுந்துருங்கோ, எழுந்துருங்கோ. நான் அந்த பச்சை புடவையே கட்டின்னு விடுறேனே. இப்போ தானே இந்த புடவையை மாத்திட்ட, அதுக்குள்ளே சேஞ்ச் பண்ணிக்கணுமா? வரவாளுக்கு முன்னால பளிச்சுன்னு இருக்க வேண்டாமா? நீங்க போங்க. நல்ல சட்டையா? நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? சாதாரணமா பொம்மநாட்டிகள் தான் ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு டைம் எடுத்துப்பா. இந்த ஆட்ல எல்லாமே உள்டா. சட்டை நல்லா இருக்கா? சட்டை நன்னா இருக்கு. அந்த தலையில என்ன இருக்குன்னு அப்படி வாருன்னு வாரின்னு இருக்கேன். இந்தாங்கோ, இந்த சங்கிலியை போட்டுக்கோ. போட்டுக்கணுமா? போட்டுக்கிறதுக்கு தானே செயின் வாங்கியிருக்கேன். அங்க என்ன அடிக்கடி பார்வை? அவ வராளான்னு பார்த்துட்டு இருக்கேன். நீ ஏன் கண்ணாடி காட்டுற? வரவாளுக்கு முன்னால அத்தை பாட்டி அம்மாமி மாதிரி நிக்க சொல்றேளா? ஓ, அதான் காலங்காலத்தாலே தலைக்கு டை அடிச்சுட்டியா? இதை மறக்காம வரவாக்கிட்ட அப்படியே சொல்லுங்க. எழுந்திருக்கோம் சீக்கிரம். இங்கே தான் எடுத்துக்கோ. இருங்க, நான் கொடுக்குறேன். இந்தாப்பா. மீதி சொல்லு தர மாட்டியா? பரவாயில்ல, வச்சுக்கோ. ஆட்டோக்கு நான் கொடுத்துட்டேன், வீட்டு வாடகை நீங்கள் கொடுத்துருங்க. என்ன கணேசன், இவ்வளோ பெரிய வீடாக இருக்கு? மொத்த வீடு உங்களுக்கு நினச்சிங்களா? ஒரு போர்ஷன் தான் உங்களுக்கு. வீடு நல்லா இருக்கும்ல? என்ன அப்படி கட்டுட்டீங்க? உங்களுக்காக நான் பார்த்துருக்கேன்னா எவ்வளோ கேர் எடுத்திருப்பேன். இது பாருங்கள், நல்ல ஆத்தென்டிக் பிராமின்ஸ், ஆர்த்தடாக்ஸ் பிராமின்ஸ். வீடு க்ளீனாக இருக்கும், கச்சிதமாக இருக்கும். உங்களுக்காக நான் ரிக்வஸ்ட் பண்ணது தான் அவங்க சம்மதிச்சிருக்காங்க. அவளையே இப்போ பாருங்கள், அவங்கள பார்த்த உடனே தலால்னு காலில் விழுந்துருங்க. அவங்களுக்கு உச்சி குளிந்துரும். ஸ்னேகா, நான் இருக்கும்போது நீங்கள் எதுக்கும் கவலைப்படலை. எல்லாத்தையும் இங்கேயே பேசணுமா? முதல்ல பெல் அடிங்க. வாங்கோ வாங்கோ, அவள்லாம் வந்துட்டு இருக்கா. ஒரு நிமிஷம், இந்த கழுத்துல இருக்கிற சங்கிலி எடுத்து வெளியில விட்டுக்கப்படாதா? தெரியற மாதிரியா? கழுத்துல இருக்கிற செயின் தெரியலன்னா அப்புறம் அந்த செயின் போட்டுக்கிறதே வேஸ்ட். கழுத்துந்தான். வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஆஃப் வெல்த். அப்புறம் போன உடனே அம்மா கல்ல தடால்னு விழுந்துருங்க. உச்சி குளிர்ந்து போயிடும். என்ன பெல் அடிக்கிறதுக்கு முன்னாலேயே கதவு திறந்து விட்டேன்னு பாக்குறேளா? நான் எப்போதுமே எள்ளுங்கிறதுக்கு முன்னால எண்ணெயா இருக்கிறவன். நீங்க வரத நான் மாடியில இருந்தே பார்த்துட்டேன். வாங்கோ, உள்ள வாங்கோ. பரவாயில்ல பரவாயில்ல, ஷூவை இப்படி கட்டி வச்சுட்டு வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கணேசன். வாங்கோ வாங்கோ. ஸ்னேகா, ஆல்ரெடி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேனே. நமஸ்காரம்மா. சார் தான் மிஸ்டர் ராஜாராம். ஆல்ரெடி டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க. அவங்க மிஸ்ஸஸ் ருக்மணி ராஜாராம். வணக்கம். உட்காருங்கோ உட்காருங்கோ. கால் கால். ரெண்டு பேரும் கொஞ்சம் சேர்ந்து நிற்கிறீங்களா? நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம்? குனிஞ்சு நிமிந்து. இதுதான் கிழக்கு, இப்படியே பண்ணிடும். என்னம்மா அது, காலடியிலேயே விழுந்து கிடக்க? எழுந்துரு. மேல மேல வளர்ந்து நன்னா அமோகமா இருக்கணும். இந்த ஆத்துல காலை வச்ச முகூர்த்தம் உனக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகட்டும்மா. நீ உட்காருமா. நீங்களும் தான். இவ பாக்குறதுக்கு உங்க அக்கா சரோஜி பொண்ணு ஜானா மாதிரியே இருக்கால? என்ன அது அப்பப்ப மூக்க உறிஞ்சுட்டே இருக்கும். சரி, நம்ம குடும்பத்தை பத்தி பிரஸ்தாபிக்க வேண்டாமே. நான் உங்க குடும்பத்தை சொன்னேன். இவர் எப்போதும் இப்படித்தான். அவ குடும்பத்தை பத்தி ஒசத்தியா சொன்னா கூட ரசிக்காது. வீடு ரொம்ப பெருசா இருக்கே. ஆனா உன் மூக்குத்தி தான் சின்னதா இருக்கு. கொஞ்சம் பெருசா போட்டுக்கப்படாதோ? கேட்குறேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க எப்பவுமே தலைக்கு டை போட்டுக்குவீங்களா? மாமி கொஞ்சம் ஃபேஷனபிள். நோ நோ, ஐ வில் நெவர் டை டில் ஐ டை. தள்ளி உட்கார்றல. சொல்ல போனா கொஞ்சம் சில்வர் ஹேர் வாங்கி தலையில ஒட்டிக்கலாமான்னு பாக்குறேன். ஏன்னா தலையில அங்கங்க சில்வர் ஹேர் இருந்தா அதோட அழகே அல்லாது இல்லையா?
என்ன கணேசன், நீங்க மட்டும் தனியா ஒதுங்கி இருக்கீங்க, வாங்க அப்படியே. எனக்கு என்ன சார், இது என் வீடு மாதிரி, நான் எங்க வேணாலும் இருப்பேன். ரொம்பவே தப்பா நினைச்சிட்டு இருக்கேன். இங்க ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்கும் போல் இருக்கு. ஆமாமா, கட்டுறது கட்டுறோம், நல்ல விசாலமா இருக்கட்டுமேனு கட்டிட்டோம். என் பொண்ணு விசாலம் கல்ஃப்ல இருக்கா. இதுல பாதி கல்ஃப் மணி தான். நான் கல்ஃபுக்கு 6 மாசத்துக்கு ஒரு தரம் போயிட்டு 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 வருவேன். நாங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி. பொண்ணு மாப்பிள்ளையும் கை நிறைய சம்பாதிக்கிறா. ஆக்சுவலா இந்த ஆத்த வாடகைக்கு விடணுங்கிற ஐடியாவும் கிடையாது, தேவையும் இல்ல. என்ன கணேசன்? நான் தான் அவங்க கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கேனே, அவங்க சம்மதிச்சிட்டாங்க. என்ன சார், இத பாருங்க, நான் இருக்கும்போது இல்ல வேண்டாம். உனக்கு மாடியில ஒரு ரூம் ஒழிச்சு வச்சிருக்கேன், இருந்தாலும் நீ எங்க வேணா இருக்கலாம். இத உன் வீடு மாதிரி நினைச்சுக்கோ. இரு, ஒரு நிமிஷம் இதை வந்துட்டேன். காஃபி எல்லாம் வேண்டாம். அவ இப்ப காபி போட போல, புடவை மாத்திக்க போயிருக்கா. 1 மணி நேரத்துக்கு ஒரு தரம் புடவை மாத்திண்டே இருப்பா. நாங்க வந்து 1 மணி நேரமாச்சா? இல்ல, அவ இந்த புடவை கட்டிட்டு 1 மணி நேரம் ஆயிடுத்து. ஆமா, வாடகை என்ன, அட்வான்ஸ் எவ்வளவு கொடுக்கணும், இதெல்லாம் சொல்லவே இல்லையே. வாடகை எல்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாமா? இவ்வளவு பெரிய வீட்டில் நாங்க தனியா இருக்கோம், எங்க பொண்ணு மாதிரி நீங்க இருந்துட்டு போயேன். நோ நோ நோ, வாடகை கொடுக்காம ஃப்ரீயா இருக்க என் மனசு இடம் கொடுக்கல. நீ முதல்ல ஒரு ரூமை போய் பாரு, வீடு பிடிச்சிருக்கான்னு சொல்லு, அப்புறம் முக்கியமா எங்களை பிடிச்சிருக்கான்னு சொல்லு. எனக்கு மாமியை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த கேள்வியை கேட்டிருக்கவே வேண்டாம். நானும் இந்த பதில சொல்லியிருக்கவே வேண்டாம். தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அப்பா, இவ்ளோ சீக்கிரம் சாரி சேஞ்ச் பண்ணிட்டீங்க? நான் எப்போதுமே எள்ளுன்னா எண்ணெயா இருப்பேன், கொள்ளுன்னா குதிரையா இருப்பேன். வேண்டாம், நீங்க மாமியாவே இருங்க, மடிசார் மாமியா. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாவும் இருக்கு, அழகாவும் இருக்கு. தங்க இடம் உண்டு, தாஜா பண்ண வேண்டாம். தாஜா பண்ணவில்லை. என்ன தாஜா பண்ணல, தாஜாவே தான். ஹலோ, நமஸ்காரம். வந்தாச்சு, பேசிட்டு இருக்கோம். இல்ல இல்ல, வாடகையே வேண்டான்னு சொல்லிட்டேன். நீங்க சொன்னா வேத வாக்காச்சே, மீற முடியுமா? அவளோட வேணா பேசுறேளா? வேண்டாமா? சரி. அப்புறம் நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன், வச்சுட்டுமா? என்னம்மா ஒண்ணுமே புரியாத மாதிரி பாக்குற? கணேஷ் உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? இப்படி பேந்து பேந்து முழிக்கிறியே. அது ஒன்றும் இல்லை ஸ்னேகா, உங்ககிட்ட அப்புறம் சொல்லலான் இருந்தேன். உங்களுக்கு ஒரு நல்ல இடம் பார்த்து கொடுக்குறேன்னு எனக்கு தெரிஞ்சவங்க மூலயமா இவங்க கிட்ட போன வாரம் அப்ரோச் பண்ணேன். வீடு வாடகை கொடுக்குறது ஐடியாவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் விடலையே, உங்களுக்காக ஸ்ட்ராங்காக பேசிட்டு இருந்தேன்னா எரேசர் பார்ட்டியோட ஃபோன் வந்துச்சு. அது யார் அது இரேசர் பார்ட்டி? மிஸ்டர் குமார் தான். கணேசன் அவர் எப்பவுமே இரேசர் பார்ட்டின்னு தான் கூப்பிடுவாரு. அந்த குமார் தான் சொன்னார், உனக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தேவை, அந்த பாதுகாப்பு எங்ககிட்ட தான் கிடைக்கும் அப்படின்னு. இதை பாருமா, அவர் ஏதாவது சொன்னா உடனே நாங்க கிரீன் சிக்னல் கொடுத்தானோம். உங்களுக்கு எப்படி? இந்த குமாரை தெரியும் அதானே? இப்போ உடனே ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கணுமா? நீ இங்கே தானே இருக்க போற, அமர சொல்றேனே. அதுக்கு முன்னால் அந்த வாடகை மற்ற ஒன்றும் பேசப்படாது, இடிக்கிறதா. இந்த பார் ஸ்னேகா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சில பேர் பார்த்த உடனே ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படும் தெரியுமோ, அந்த மாதிரி தான் இது. அதே மாதிரி சில பேரை பார்த்த உடனே நம்மள அறியாமே ஒரு வெறுப்பு வரும். கரெக்டா சொன்னேன். ஸ்னேகா, கிளம்பலாமா? மாமி, நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுதா? ஒரு நிமிஷம் இரு, இதோ வரேன். என்ன மறுபடியும் புடவை மாத்த போறீங்களா? இல்லம்மா, குங்குமம் எடுத்துன்னு வரேன். கூடவே ஒரு கப் காபி கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்னேகா, குமாரை பத்தி முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். ஐ எம் சாரி. சோ இதெல்லாம் குமாரோட ஏற்பாடா? வெரி இன்ட்ரெஸ்டிங்.
murali.com. குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங். நான் தான் நீரஜா பேசுகிறேன். ஒரு 10-15 டேஸாவே உங்ககிட்ட எப்படியாவது பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது வேலை வந்துட்டே இருந்தது. இப்போ கூட எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் தான் ஃபோன் பண்ணுறேன். நல்ல வேளை நீங்கள் ஃபோன் எடுத்தீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அதான் அந்த சொல்லிட்டு போனேன். ஏதாவது அவர் ஃபோன் எடுத்துருந்தாருன்னா 1008 கேள்வி கேட்டுப்பாரு. ஹலோ ஹலோ, லைனில் இருக்கீங்களா? இருக்கேன். சொல்லுங்க நீரஜா. நான் உங்களை இம்மீடியட்டாக மீட் பண்ணணும். நானும். முரளி, நீ முரளியாவே இரு, அம்பியா மாறிடாத. நீ படுற அவஸ்தை போராதுன்னு மகாதேவன் குடும்பத்து மன நிம்மதியையும் குலைச்சிட்ட. உன் மனசை கட்டுப்படுத்தி வச்சுக்கோ. சரியான சமயத்தில் நானே உன்னை மகாதேவனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். என்னாச்சு, திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க? இல்லை, ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. எனிவே, என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, கேட்கறதுக்கு நிறையாவே இருக்கு. ஆனால் அதெல்லாம் நேராக வந்து தான் கேட்கணும். இன்னும் 1/2 மணி நேரத்தில் நான் அங்கே இருப்பேன். நான் உங்களை மீட் பண்ண முடியாது. ஐ எம் சாரி. ஹலோ ஹலோ, ஹலோ, யாரு? நான் தான். சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீக்கில் ஃபோன் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு வாங்க. தேங்க்யூ முரளி, தேங்க்ஸ் a lot. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय. அண்ணா யாரோட ஜாதகத்தையாவது பார்த்து ஏதாவது சொன்னார்னா அச்சர பெசகு இல்லாமல் அது அப்படியே நடக்கும். அழிவு ஏற்படும்னு சொன்னார்னா நிச்சயம் அழிவு ஏற்படும். என்னம்மா யோசனை பண்ணிட்டு நிற்கிறீங்க? உங்கள் புருஷனை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போங்கம்மா. சார், தெரியாம பேசாதீங்க. இந்த ஆள் என் புருஷனே கிடையாது. பாத்தீங்களா? எனக்கும் சரி, பார்வதிக்கும் சரி, அம்பியை மறக்க முடியல. அப்பப்பா அவன் ஞாபகம் வந்து மனசை ரொம்ப சஞ்சலப்படுத்துறது. என்னைக்காவது ஒரு நாள் யார்கிட்டயாவது கொட்டி தீத்துறணும்னு தான் இருந்தேன். எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைக்கிற உங்ககிட்ட சொன்னா தப்பில்லை.